ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஜாதகத்தில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோச்சனம் இருக்குதுங்க. முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம், இன்னொன்று நாம் செய்கிற பாவம், இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம். இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ, கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிடணும். அதை தூக்கி எரிஞ்சிடணும். அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும். இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல, ஏன் கல்யாணம் பண்ண முடியல, ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க, வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க. நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா, நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும். இதெல்லாம் போக ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது. அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும். இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது. கர்மாவை அழித்தா மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகுங்க. இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது. அப்போது கர்மான்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு என்ன கர்மான்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க. நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோச்சனமே கிடைக்குங்க. எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் நம்பிக்கையோட பூஜை ரூமுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் உன்னை பார்க்கணும், என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க. அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார். சில பேர் இந்த கோவிலுக்கு போன உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போகணும்னு நினச்சாலே கர்மா விலகும். நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இன்றைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க. நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும். அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு ஒரு தீர்வையே கொடுப்பாரு. மனுஷங்கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் சிரிப்பார். நம்ம சொல்கிறத கேட்டு சிரிப்பாங்க. நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க. நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன், இப்போயே விழுந்துட்டான், இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான். ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார். உடனே கொடுக்க மாட்டார். தொடர்ந்து தன்னுடைய குறைகளை, தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பார். கர்மா வலிமையானது. கர்மா ரொம்பவே வலிமையானது. இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டோம், இது யாருக்கு தெரிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அறிந்தவன் இறைவன் ஒருவனே. இறைவன் ஒருவன் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான், எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருக்கான், எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்ருக்கான். அதற்கான பாடத்தை அவ்வப்போது நமக்கு புகட்டிக்கிட்டே இருக்காருங்க. அவர் நல்ல பாடம் எடுக்கும் பொழுது, நமக்கு பிடிச்ச பாடமாக இருக்கும் பொழுது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையே அந்த பாடம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா சாதகம் வரவே வராது. இப்போது ரிஷபராசி அன்பர்களே, நம்ம மனசில் ஒரு மங்கள விஷயத்தை நீங்களாக உண்டு பண்ணணும். அப்போது அந்த மங்கள விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் தான் இருக்குது. நம்ம பண்ணுற செயல்கள் எல்லாமே
திரும்ப நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். கர்மா வலிமையானது. அந்த கர்மாவை நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்? ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்கள் நிறைய நோட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். உங்களுக்கு முதல்ல கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல வழியை காமிச்சிடுவார். எடுத்தோடனே நல்ல வழியை காமிச்சிடுவார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் அம்சம் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அதுவே கடைசி வரைக்கும் போவுங்க. சாமர்த்தியமே உங்களுடைய தொழிலாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றணும். இதுதான் உங்களுக்கு கர்மா. இந்த இடத்துல ஒருத்தவங்கள தாண்டி தான் நீங்கள் வரணும். இல்லை, எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவர் போகட்டும், அவர் போய் முடித்த பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க. உங்களுடைய கர்மாவை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கர்மானா அது ஏதோ ஒரு பெரிய பூதம், அது நம்மளை பெரிய அளவில் அழிச்சிடும், பெரிய அளவில் கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. கர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு சரியான வழிங்க. ஏன்னா அதிகபட்சம் மனிதர்களுக்கு நல்ல கர்மாக்கள் தான் இருக்குது. கெட்ட கர்மா நம்மளுடைய எண்ணத்தால், நம்மளுடைய பேச்சினால தான் வரும். அப்போது பேச்சை மற்றவங்களுக்கு சாதகமாக நம்ம பேசணும். அப்போ கெட்ட கர்மா வரவே வராது. மற்றவங்களுக்கு சாதகமாக பேசும்பொழுது வராது. மனம் முறித்து பேசக்கூடாது. ரிஷபராசி அன்பர்கள் மனம் முறித்து பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை வராது. இருந்தாலுமே அது சிறு அளவில் வந்தாலுமே அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடும். அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு கேப்பே கிடையவே கிடையாது. இப்போது ஒரு தொழிலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், என்கிட்ட கற்றுட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். என்னை தாண்டி நீங்கள் போயிடணும். இல்லை, எனக்கு இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, இவரை தாண்டி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல கர்மா. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல்லை யார் தரா அப்படின் பொழுது சிவபெருமான் தராரு, ஈஸ்வரன் தருகிறார். இந்த சிவனுடைய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல கர்மாவை தருகிறது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களை நீங்கள் வழிபாடு பண்ணியாகணும். அப்போ தான் சிவபெருமான் உங்களுக்கு கர்மாவை நல்ல கர்மாவாக மாற்றிடுவார். கர்மாவிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். தடைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் நடக்கும். பஞ்சபூத ஸ்தலங்கள்னால் என்ன அப்படின்னா திருவானைக்காவல், அப்போது காஞ்சிபுரம், திருக்காஞ்சி, அப்போது திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, அப்போது இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. சிதம்பரம், இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை அவசியம் இந்த ரிஷபராசிக்காரங்க வழிபாடு பண்ணணும். இப்போது ஒரு சிவபெருமான் ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கர்மாக்கள் விலகுங்க. நல்ல கர்மா தொடரும், கெட்ட கர்மா விலகும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களாக மென்மேலும் உயர்ந்தவர்களாக தான் இருக்கணுமே தவிர தாழ்ந்தவர்களாக இருக்கவே மாட்டாங்க. தூற்றுறவங்க தூற்றுட்டோம், போட்டுறவங்க போட்டுட்டோம், அதை பற்றிலாம் கவலையே வேண்டாம். எல்லாம் போகட்டும் அப்படின்னு நினைங்க. உங்களுடைய கர்மா வலிமையானது, ஜெயிக்கக்கூடியது, உங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியது. அதுக்கு நம்ம கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும். 5 சிவாலய தரிசனங்கள் செஞ்சாலே போதுங்க. அந்த 5 சிவாலய தரிசனங்களும் உங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக வெல்லும். உடம்பு இல்லாமல் உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்மா இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது. ஒன்று ஆசை இல்லாமல் இருக்கணும், அப்போ கர்மா தேவையில்லை. ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆசை அவசியமாக இருக்கணும். ஆசை அப்படிங்கிறது அவசியம். அப்போ அந்த ஆசையை அடக்கவே முடியாது. ஆசை ஏற்படுறதே மற்றவங்களுக்காக தான், நம்மளுடைய குடும்பத்துக்காக தான், குடும்ப சந்தோஷத்துக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்துக்கு நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னும் பொழுது அதை நல்ல கர்மாவாக மாற்றணும். அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கு தான் இந்த சிவாலய தரிசனங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்களை வெல்ல முடியுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை புரிய வைக்க முடியும். இதை கண்டிப்பாக சிவபெருமான் புரிய வைப்பார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கர்மாவை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர் அர்த்தம் உள்ளனாக மாறும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய சுற்றத்தார்கள், குடும்பத்தார்கள் நிம்மதியாக இருப்பாங்க. நீங்கள் போகிற வழி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுடைய பிள்ளையை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாராவது உங்களை பார்த்து உங்களை சுற்றி கர்மா துரத்துதுன்னு சொன்னாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை.
என்னை எந்த கர்மாவும் துரத்தாது. சிறிதளவும் தீங்கு நினைக்காத என்னை எந்த கர்மாவும் துரத்தவே துரத்தாது. எந்த தீங்காய் இருந்தாலும் அது மற்றவர்கள் லாபத்துக்காக இருக்குமே தவிர என்னுடைய லாபத்துக்காக இருக்காது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரே முடிவு திருக்காலகத்தி, திருவானைக்காவல், சிதம்பரம், அதுக்கடுத்து திருக்காஞ்சி, காஞ்சிபுரம், இந்த ஸ்தலங்கள். இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும்பொழுது இந்த 5 ஸ்தலங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.